ராஜா செத்து போச்சு. நம்ம ராஜா செத்து போச்சு. என்ன ராஜா செத்து? ஆமா ஆமா பாருங்கம்மா. ராஜா உன்னை யார் சுட்டது? உன்னை யார் சுட்டது? அந்த நாகலிங்கம் தான் சுட்டுப்பான். பிடிங்க. எங்க போற? ராஜாவை சுட்டு கொன்னவனை வெட்டி போட்டு தான் வருவேன். என் பின்னாடி யார் வராதீங்க. அண்ணே, வள்ளி கையில அருவாரோட நாகலிங்கம் விட்டு ஓடி இருக்கா. என்ன சொல்ற? நாகலிங்கம் நம்ம குரங்கு ஒண்ணு சுட்டு கொன்னுட்டான். அந்த ஆத்தல் தாங்க முடியாம தான் போயிருக்கான். ஓ, புறப்படுங்க. விஜய், ஊருக்குள்ள போகும்போது மாறு வேஷத்துல போ. என்னப்பா இது வினோதமான உடை? எனக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு வினோதமான ஊரு. இங்க பாதுகாப்பா இருக்கணும். அதனால தான் இப்படி மாறு வேஷத்திலேயே திரியற இல்ல? ஆமாங்க. பொறுக்கி நாயே, சொல்லுடா, எங்க இருக்கிறாங்க இந்த விரோதி பசங்க? தெரியாது. தெரியாது? இதோ இருக்கிறா குரங்கு கொண்டுட்டு வந்த கடுதாசி. ஆயுத கிடங்கு இருக்குமிடம் தெரிந்து விட்டது, உடனே வரவும். வீரர்கள் இதாவது தெரியுமா? தெரியாது. தெரியாது? ஏய், இவனையாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது. நீயும் கூட்டாளியுமா சேர்ந்துகிட்டு ஏமாத்த பாக்குறீங்களா? ஏய், நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்தீங்க? ஏன் என் வீட்டுல தங்குனீங்க? எல்லாமே எனக்கு தெரியும்டா. எல்லாமே எனக்கும் தெரியும்டா. நீ நல்லவனா வேஷம் போட்டு நாட்டுக்கு எடுக்கிற நாசகாரன். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்ல நான் பேச மாட்டேன். கத்தி பேசுமா? டேய், நாங்க ஆடிக்காத்துல பறக்கிற இலவம் பஞ்சு இல்லடா. ஆட்டி அசைக்க முடியாத இரும்பு சுவர். அதை உடைக்க எந்த சித்தனாலும் முடியாது, எத்தனாலும் முடியாது. ஏய், இவனை கட்டுடா. ஏய், இப்போவாவது உண்மையை சொல்லு. தெரியாது. தெரியாது, தெரியாதுன்னு மறுபடியும் சொல்லி யாத்திரத்தை கலப்பாத. உன்னை கொண்டே போட்டுருவேன். பாதையில போறவன் எல்லாருமே ஒரு நாள் பாடையில போறவன் தான்டா. என்ன கண்ட துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, ரத்த வெள்ளத்துல வீசி எறிஞ்சாலும் சரி, அதுல ஒரு துளி ரத்தம் கூட உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதடா. உன் ரத்தம் யாருக்குடா வேணும்? டேய், இவளை வச்ச உண்மையை வரவழைக்க. பேடி பயல, ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு வீரத்தை காட்டுறியே, வெக்கமா இல்ல? ஆமா, பாவம் பொண்ணு. உன்னையே நம்பி வந்த தாய் குலத்தோட கண்ணு தவிக்குது, துடிக்குது, கண்ணீர் வடிக்குது. இப்போவாவது உண்மையை சொல்றா. சொல்றா உண்மைய. சொல்லாதீங்க. இந்த வெறினா இங்க என் சதைய கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எரிஞ்சாலும் சரி, என் நரம்ப ஒவ்வொன்னா உருவி வீசி எரிஞ்சாலும் சரி, என் ரத்தத்தை ஒவ்வொரு சொட்டா உறிஞ்சி குடிச்சாலும் சரி, நீங்க வாயை திறக்காதீங்க. திறக்கவே திறக்காதீங்க. பட்ட கழுத, இப்ப உனக்கு போக போறது உயிர் இல்ல, மானம். இப்ப எல்லார் முன்னாலையும் உன்னை நிர்வாணப்படுத்த போற. நீங்க கவலையே படாதீங்க. என்ன நிர்வாணம் பண்ணட்டும், என் கற்பை பறிக்கட்டும். என்ன போல பல பெண்களோட கற்பு காப்பாற்றப்படுறதுக்காக என் மானம் போகட்டும், என் கற்பு போகட்டும், என் உயிரே போகட்டும். அவங்க இருக்கிற இடத்தை மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படியா? தெரியுங்களா? இவனை மரத்தோட நெருப்பு வச்சு கொடுத்துங்கடா. அப்போ அது உண்மையாட்டம். அண்ணே, விஜய் என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்களேன். என்னாச்சு உனக்கு? வீட்டுல எங்க அப்பாவை கொண்டுட்டு என்ன கற்பழிக்கிறதுக்கு 4-5 மரணம் வந்திருக்காங்க. வாங்க. இப்பதானே உங்க அப்பாவை பார்த்துட்டு வர்றோம். இப்பதானே கொலைய பண்ணாங்க. வாங்க. பாப்பா, உன்னை கெடுக்க வந்தாங்க இங்க. ஏமாந்துட்டீங்க, நல்லா ஏமாந்துட்டீங்க. என்ன சொல்ற? நான் சொன்னதெல்லாம் பொய். ஆமா, உங்களை காணமே ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லி அழுத. இப்படி பொய் சொல்லி கூப்பிட்டாதான் நீங்க வருவீங்க, மறுபடியும் இங்கேயோ வந்து தங்குவீங்கன்னு அப்பா சொன்னாரு. அதனாலதான். சரி, உங்க அப்பா இங்க இருக்கேன்டா. என்கிட்ட இருந்து தப்பிக்க பாத்தீங்க, எப்படி புடிச்சம் பாத்தீங்களா? தலைய கிழமை நான் திறக்க போறது உங்க மரண கதவை. இந்த பங்களாவுக்குள்ள ஒரு ரகசிய இடத்துல
நான் ஒரு டைம் பாவம் மறைச்சு வச்சிருக்கிறேன். அது இன்னும் 15 நிமிஷத்துல வெடிக்க போகுது. இந்த பங்களாவே தூள் தூளாக போகுது. நீங்க எல்லாருமே காலி. அப்பா அப்பா ஏன் டாடி? என்னை எதிர்க்கிற இந்த அந்நிய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக உன்னை என்ன அர்ப்பணிக்க தயாராயிட்டேன். வரேன். ஐயா அப்பா ஐயா அப்பா ஐயா. தர்மலிங்கம், என்ன அந்த 2 பசங்களையும் வஞ்சகமா புடிச்சிட்டேன். பங்களாவுக்குள்ள பாம்பு வச்சு கொல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். சாபாஸ். சரி, விட்டது சொல்ல. இல்லப்பா, நம்முடைய எதிரிங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இல்ல. அவங்க இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கத்தான் நமக்கு வழியே இல்லையே. இருக்கு. அவங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கும். அவங்களை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணா உண்மை வெளியே வரும். அருமையான யோசனை. அப்படியே செய்வோம். அவங்க அழிஞ்சிட்டா அப்புறம் நம்ம ஆட்சிதான்.